ரொம்பவே குயிக்கா அண்ட் டேஸ்டியா செய்யக்கூடிய தக்காளி பாத் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் அரிசியை முதல்ல ஊற வச்சுக்கோங்க. எந்த ரைஸ்ல வேணா செய்யலாம். நான் இன்னைக்கு நார்மல் சாப்பாடு ரைஸ்ல தான் செஞ்சிருக்கேன். ஒரு மிக்சர் ஜார்ல மிளகு, ஜீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமா தேங்காய் துருவல், ஒரு பெரிய தக்காளி ஒரு தக்காளி நான் சேர்த்து மொத்தமா அரைச்சுக்கிறேன். இதை நம்ம வதக்கும் போது தான் சேர்க்க போறோம். ஸோ நைஸா பேஸ்டாவே அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல எண்ணெய் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி, மொத்தம் 3 தக்காளி நான் சேர்த்திருக்கேன். கூடவே பச்சை மிளகா 3 நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் 3 சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் எவ்வளவு ரைஸ் எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஹாஃப் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில்ஸ்க்கு அப்புறம் எடுத்தா சூப்பரான டொமேட்டோ பாத் ரெடி. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும்.